إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாகவும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஸ்ர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்க ஸமாவாதி வல் அர்த். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வின் பதிவேட்டில் மாதங்கள் என்பது 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்து ஹுருமின், அவற்றில் 4 மாதங்கள் புனித மாதங்கள் ஆகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட புனித மாதங்களில் ஒரு மாதத்தை நாம் இன்றைக்கு அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே, ஒரு பக்கம் இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு மூட நம்பிக்கைகள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீது ஆக்கப்பட்ட அந்த சம்பவத்தை, கர்பலா சம்பவத்தை வைத்துக்கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய சில சம்பிரதாயங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயராலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவிற்கான காரியங்களை எல்லாம் செய்து வரக்கூடிய கூட்டம் ஒரு புறம் இருக்கிறார்கள். இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதே வேளையில் இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் குறித்தும் இந்த மாதத்தில் நாம் நோக்க வேண்டிய ஆஷுராவுடைய நோன்பு குறித்தும் அதனுடைய சிறப்புகள் குறித்தும், இந்த நோன்பின் காரணங்கள், அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்று ஏராளம் இருக்கிறது. அது பற்றி இன்றைய ஜும்மா உரையில நாம பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நபுவத்து பெறப்படுவதற்கு முன்னதாகவே அறியாமை காலத்திலேயே இந்த ஆஷுராவுடைய நோன்பு குறைஷிகளிடத்துல நோக்கப்பட்டு வந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் குறைஷிகள் இந்த நோன்பு நோக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து சென்ற பிறகு அங்கேயும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்பதற்கு ஆர்வமூட்டுகிறார்கள். அப்படி ரமதான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷுராவுடைய நோன்புதான் கடமையான நோன்பு என்கிற அளவிற்கு முஸ்லிம்களால் நோக்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு ரமதான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னர் இந்த ஆஷுராவுடைய நோன்பு விரும்பியவர்கள் நோக்கலாம் என்கிற அடிப்படையில் விடப்பட்டு விட்டது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. விரும்பியவர்கள் நோக்கலாம் என்று இருந்தாலும் கூட இந்த நோன்பிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கும் பொழுது, அனைவரும் அதனை நோற்பதன் மூலமாக அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு இதற்கு முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டியிருக்கிறார்கள்.
சஹருடைய உணவை ஒருவர் உட்கொள்ளவில்லை என்றாலும் கூட இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்கட்டும் என்கிற அளவிற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். ரமதான் மாதத்திற்கு சஹரு வைப்பது என்பது மிக முக்கியமானது, சுன்னத். அது யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அவர்களுடைய நோன்பில் தான் சஹர் என்பது கிடையாது. அவர்களுடைய நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் வித்தியாசமே சஹர் உணவு தான் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சஹர் உணவை ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆஷுராவுடைய நோன்பு குறித்து சொல்லும் பொழுது யௌம ஆஷுரா அன்ன மன் அக்கல ஃபல்யுதிம்ம பகியத்தின் யௌமிஹி, யார் ஒருவர் ஆஷுராவுடைய தினத்தில், அதாவது அஸ்லம் குலத்தவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்துகிறார்கள். யார் ஒருவர் ஆஷுராவுடைய தினத்தில் சாப்பிட்டு விட்டாரோ, காலை உணவை உட்கொண்டு விட்டாரோ, அவர் எஞ்சி இருக்கக்கூடிய நாளை நோன்பாளியாக கழிக்கட்டும். சாப்பிட்டு விட்டாலும் கூட அந்த ஆஷுராவுடைய நோன்பை விட்டுவிட வேண்டாம். எஞ்சி இருக்கக்கூடிய நாளை நோன்பாளியாக அவர் கழிக்கட்டும். மன்லம் யகுன் அகல ஃபல் யசும், சாப்பிடாமல் இருப்பவரும் அப்படியே நோன்பு நோற்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அளவிற்கு இந்த நோன்பு என்பது, பொதுவாக நோன்பு என்பது சஹர் உணவு உட்கொண்டுதான் அந்த நோன்பை நோற்க வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் சுன்னா. ஒருவேளை சாப்பிடாமல் ஒருவர் இருந்து விட்டாலும் கூட இந்த நோன்பை தொடரலாம். காலையில சாப்பிட்டு விட்டாலும் கூட மீதி இருக்கக்கூடிய நாளை அந்த நோன்பாளியாக அவர்கள் கழிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல இந்த நோன்பினுடைய நன்மை எந்த அளவிற்கு அபரிவிதமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில கேள்விகளை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், காலமெல்லாம் நோன்பு நோற்பவர் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். தினம் ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்காரு, இவர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் முறையாக நோன்பு நோற்றவரும் கிடையாது, முறையாக நோன்பை விட்டவரும் கிடையாது. தினம்தோறும் நோன்பு வைப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அப்ப 2 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு 1 நாட்கள் ஒருவர் நோன்பு வைக்காமல் விடுகிறார் என்று கேட்கும் பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி கடுமையாக நோன்பு வைக்க எவரால் முடியும், அது சிரமமான காரியம் என்பது போல பதிலளிக்கிறார்கள். அதற்கு மீண்டும் கேட்கிறார்கள், அப்போ 1 நாள் ஒருவர் நோன்பு வைத்து விட்டு 1 நாள் நோன்பை விட்டு விடுகிறார், 1 நாள் விட்டு 1 நாள் நோன்பு வைக்கிறாங்க, இதனுடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பாகும். சுன்னத்தான நோன்பிலேயே சிறந்த நோன்பு என்றும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் 1 நாள் நோன்பு வைத்து 1 நாள் நோன்பை விடக்கூடியவராக இருந்தார். இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மாதந்தோறும் 3 நோன்புகளை நோற்பது என்பது, ஆண்டுதோறும் ரமணானின் நோன்பு நோற்பது என்பதெல்லாம் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை ஒருவருக்கு பெற்றுத்தரும். அதே போல துல்ஹஜ் மாதத்துல அரஃபாவுடைய தினத்துல ஒருவர் நோன்பு நோற்பது என்பது முந்தைய ஓராண்டிற்கு அதற்கு பிந்தைய ஓராண்டிற்கு பாவங்களினுடைய பரிகாரமாக அமையும். அதே போல முஹர்ரம் மாதத்துல இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் 10வது நாளில் நோன்பு நோற்பது என்பது முந்தைய ஓராண்டிற்கு பாவ பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நோன்பை வைக்கிறார்கள். சஹாபாக்களும் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த ஆஷுராவுடைய மாதத்துல நோன்பு நோற்க ஆர்வமூட்டுகிறீர்களே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலளிக்கிறாங்க, அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9ஆம் நாளும் நான் சேர்த்து வைப்பேன். முதல்ல 10ஆம் நாள் வைப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஆர்வமூட்டுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் இப்படி பதில் உரைக்கிறார்கள், 10வது நாள் மட்டும் வைக்காமல் முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 ஆகிய 2 தினங்களிலும் நான் நோன்பு வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்ததை பார்ப்போம். என்ன காரணத்தினால யூதர்கள் இந்த நோன்பை நோற்றார்கள் என்பதற்கு அவர்கள் பதில் சொல்லும் பொழுது, இந்த நாள் தான் ஃபிரௌனிடம் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாளாகும். அதனை நினைவு கூறும் விதமாக, நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம் என்று யூதர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்ப அதற்கு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, உங்களை விட நாங்கள் தான் அதிக உரிமை படைத்தவர்கள், நெருக்கமானவர்கள்,
என்று சொல்லிவிட்டு இந்த நோன்பை இந்த சமுதாயத்தினருக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த நோன்பை நோற்பதன் மூலமாக நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அறியாமை காலத்திலேயே குறைஷிகளில் இந்த நோன்பு வைக்கப்பட்டு வந்தது. முன் சென்ற வேதக்காரர்களும் இந்த நோன்பை வைத்திருக்கிறார்கள். அதற்கு மாறு செய்யக்கூடிய வகையிலும் இந்த நோன்பை நிறைவு செய்யக்கூடிய வகையிலும் ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்காமல் 10வது பிறையில் மட்டும் நோன்பு வைக்காமல் 9வது பிறையிலும் சேர்த்து அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நோன்பு வைப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். இதன் மூலமாக நம்முடைய முந்தைய ஓராண்டு பாவங்களினுடைய பரிகாரமாக இந்த நோன்பு அமையும் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் எதிர்நோக்குவதாக கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப இந்த நோன்பினுடைய பின்னணி வரலாறாக யூதர்கள் கூறுகிறார்கள் அல்லவா, அதாவது ஃபிரௌனிடம் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த வரலாற்றிலே நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது. திருமறை குர்ஆனிலேயே மிக விரிவாக சொல்லப்பட்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறாகும். எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறிலே ஒரு தனி மனிதராகவும் ஒரு குடும்பமாகவும் அல்லாஹுக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயத்துல எந்த அளவிற்கு உறுதியாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு இணை வைப்பதை விட்டு எந்த அளவிற்கு தூரமானவர்களாக எச்சரிக்கை பேணக்கூடியவர்களாக இருக்கணும், இணை வைப்பை எதிர்த்து எந்த அளவிற்கு கடுமையாக பாடுபட வேண்டும், அறிவுபூர்வமாக மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது சார்ந்த எல்லா வழிகாட்டல்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளிலும் அவர்களுடைய குடும்பத்தினருடைய வரலாறுகளிலும் நாம இருப்பதை காணலாம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் மிக விரிவாக சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்த வரலாறை படிக்கும் பொழுது ஒரு சமுதாயம் எப்படி நடந்து கொண்டால் அல்லாஹுடைய ஈடேற்றத்தை பெறலாம் என்கிற படிப்பினையும் அதில் இருக்கிறது. அதே வேளையில அந்த சமுதாயம் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது, எப்படியெல்லாம் நபியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தது, அதன் காரணத்தினால் அவர்கள் எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய இழிவையும் வறுமையையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான வழிகாட்டல்களும் என்பதற்கான ஏராளமான படிப்பினைகளும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளில் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் அதனை மிக விரிவாக சொல்லுகிறான். ஒரு வரலாற்றை அல்லாஹ் மிக விரிவாக சொல்லுகிறான் என்றால், மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சுருக்கமாக சில நபிமார்களுடைய வரலாறே இல்லாமல் பெயரை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு கடந்து செல்கிறான். ஆனால் ஒரு சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் மிக விரிவாக சொல்லுகிறான் என்றால் அதில் நாம எவ்வளவு படிப்பினை பெற வேண்டி உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயத்துல இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற வரலாறுகளை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய சமயத்துல ஃபிரௌன் சில ஜோசியக்காரனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லக்கூடியவனாக, 2 விதமான விளக்கங்கள் வைக்கப்படுகிறது. ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லக்கூடியவனாக அவன் இருந்தான். அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பாதுகாப்பது என்று அவர்கள் பரிதவித்து நின்ற வேளையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வருகிறது, ஒரு பெட்டியில் உங்களுடைய பிள்ளையை வைத்து கடலில் விட்டு விடுங்கள், ஒரு பெட்டியில் உங்களுடைய பிள்ளையை வைத்து கரையில் விட்டு விடுங்கள், அது கரை ஒதுங்கி சென்றுவிடும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், அந்த பிள்ளையை நாம யாரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எதிரியான ஃபிரௌனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இப்படியே அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு யாராவது கீழ்ப்படிவோமா? ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு பெட்டியில நம்முடைய குழந்தையை வைத்து கடல்ல விடுவதற்கு எவ்வளவு யோசிப்போம். எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கீழ்ப்படிந்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் அவர்களுடைய வரலாறுகளை நினைவு கூறுவது போன்ற இந்த முஹர்ரம் மாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நினைவு தக்க ஒன்றாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மனைவியை கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வா என்று சொன்ன போது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் மட்டும் கீழ்ப்படியல, இப்ராஹிமே எங்களை எந்தவித விவசாயமும் மனித நடமாட்டமும் இல்லாத இடத்துல விட்டுட்டு எங்க போறீங்க என்று திரும்ப கேட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. மீண்டும் அன்னை ஹாஜர் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய இறைவன், நம்முடைய இறைவன் தான் இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்டபோது ஆமாம் என்று பதிலளித்தார்கள். அப்படி அந்த பதிலை கேட்டவுடன், அப்படி என்றால் நம்முடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு
உடனடியாக அவர்கள் விட்ட மரத்தடியிலேயே சென்று அமர்ந்து கொண்டார்கள் என்கிற வரலாறை பார்க்கிறோமா இல்லையா? தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட நாடிய போது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கீழ்ப்படிந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கீழ்ப்படிந்தார்கள் என்கிற வரலாறுகளை பார்க்கிறோமா இல்லையா? எப்படி அவர்களால் முடிந்தது? அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் உங்களுடைய பிள்ளையை ஒரு பெட்டியில கொண்டு போய் வைத்து விட்டு விடுங்கள் என்று சொன்ன போது அதற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிந்ததனுடைய விளைவு என்னவாக இருந்தது? அல்லாஹ் மீண்டும் அவர்களுடைய தாயாரை, அந்த குழந்தையை யார் அந்த ஆண் குழந்தைகளுக்கு எதிரியாக ஆண் குழந்தைகளை கொண்டு வந்தானோ அவனுடைய அரண்மனையிலேயே அந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வளர செய்து, அதுவும் அவருக்கு கண்காணிப்பாளராக பெற்ற தாயையே அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான். அந்த குழந்தை அரண்மனைக்கு சென்று விடுகிறது, ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு சென்று விடுகிறது. அதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி என்ன கேட்கிறார்கள்? ஹல் அதுல்லுக்கும் அலா மன் யக்ஃபிலுஹு, இந்த குழந்தையை பேணி வளர்க்கக்கூடிய ஒரு காப்பாளரை, ஒரு வேலைக்கார நபரை யாராவது அழைச்சிட்டு வருவான்னு கேட்டுட்டு அவங்களுடைய சகோதரி என்ன பண்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்ற தாயையே கொண்டு போய் விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை திருமறையில சொல்லி காட்டுகின்றான். உனது தாயாருடைய கண்குளிர்ச்சிக்காகவும் அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவரிடமே உம்மை நாம திருப்பி கொடுத்தோம் மூசாவை என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூர் மலையில அந்த நெருப்பு கங்கினிடத்தில் அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய வேளையில இந்த வரலாறுகளை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நினைவு கூர்ந்த செய்தியை திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். இப்படி அவர்களுடைய தாயார் முழுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால அதனுடைய விளைவு, அதனுடைய பிரதிபலன் என்பது அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக கவலையில் இருந்து நீக்கக்கூடிய, மனம் குளிரக்கூடிய சம்பவத்தை, அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் என்கிற வரலாறை பார்க்கிறோம். அதே போல பார்த்தோம் என்றால் ஃபிரௌனுக்கு அது மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது மாதிரியான ஒரு கட்டளை. இத்ஹப இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌன் வரம்பு மீறி விட்டான், அவனிடத்துல நீங்கள் செல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை யோசிக்கவில்லை? அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியாளனிடத்துல நான் எப்படி செல்வது, அவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறையாளனிடத்துல நான் செல்லணுமா என்று அவர்கள் தயங்கவோ இல்லை. முதல்ல கீழ்ப்படிந்து விடுகிறார்கள். கீழ்ப்படிந்து விட்டு தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். யாரெல்லாம் அவன் என்னை துன்புறுத்துவதை, என்னை வேதனை செய்வதை நான் பயப்படுறேன் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், ரப்பனா லா தஹஃப், ஐயா நீங்க இன்னனா நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களை நான் பார்க்கக்கூடியவனாக, இன்னனி மக்காமு வஸ்மா வரா, நான் உங்களை பார்க்கக்கூடியவனாக, செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறேன், உங்கள் மீது கண்காணிப்பாளனாக இருக்கிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அனுப்பியதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ விசாலமாக்குவாயாக, வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியங்களை, ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை நான் செய்ய போகிறேனே அந்த காரியங்களை எல்லாம் எனக்கு இலகுவாக்கி தருவாயாக, வஹலுல் உக்தத்தன் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து என்னுடைய வார்த்தைகளை அவனுக்கு உணரக்கூடிய வகையில தெளிவாக ஆக்குவாயாக என்று சொல்லி அல்லாஹ் கீழ்ப்படிய சொன்ன விஷயத்திற்கு தனக்கு தேவையான உபகாரங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுவிட்டு அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்கிற வரலாறை பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? அப்படி கீழ்ப்படிந்து நடந்த காரணத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டானா? அப்படி மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சிக்க வைத்தானா? இல்லை. கடைசி வரைக்கும் அல்லாஹுடைய உதவி அவர்களை வழிநடத்தி கொண்டே இருந்தது என்கிற வரலாறை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோமா இல்லையா? எந்த அளவிற்கு அவர்கள் உயர்த்தப்பட்ட சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் அவர்களை ஒரு காலத்தில் வைத்திருந்ததாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே, உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅன்னி ஃபضلتக்கும் ஆலமீன், அலல் ஆலமீன், உங்கள் மீது நாம் பொழிந்த அந்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அகில மக்களை எல்லாம் விட உங்களை சிறப்பான ஒரு இடத்தில் வைத்திருந்தோமே, அதையெல்லாம் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலத்தில் நம்மை எப்படி இன்றைக்கு அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று திருமறை குர்ஆனில் சொல்லுகிறானோ அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், அதற்கு முன்னால் இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலர்களை
அல்லாஹ் சிறந்த சமுதாயமாக ஆக்கி வைத்திருந்ததாக திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த சிறந்த சமுதாயம் எப்படி அல்லாஹுக்கு தொடர்ந்து மாறு செய்த காரணத்தினால் அடிமட்டத்தில் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற சமுதாயமாக மாறி இருந்தது. அதற்கான காரணம் என்ன என்பதற்கான பதிலுரைகள் தான் திருமறை குர்ஆனுடைய வரலாறுகள்ல, குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள்ல இருக்கிறது. இன்றைக்கு அந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன? ஒரு காலத்தில் அவர்களை சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு அந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன? அல்லாஹுடைய பகிரங்க எதிரியாக இருக்கிறார்கள். பூமியில மனிதர்களுடைய ரத்தங்களை ஓட்டக்கூடிய அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோமா இல்லையா? அதன் காரணத்தினால அல்லாஹ் இவர்களை கெட்ட முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நாம சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒவ்வொரு வக்திலையும் தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். அதுல எந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல இறுதி வசனங்கள்ல துஆவை கேட்கின்றோம். சிராத்தல் லதீன, இறைவா எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று கேட்டுவிட்டு சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அது எப்படிப்பட்ட வழி என்றால் நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை செலுத்துவாயாக என்று கேட்டுவிட்டு வைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், வழி தவறியவர்களுடைய வழியிலேயோ அநியாயம் செய்த வழிகெட்டவர்களுடைய வழியிலேயோ எங்களை செலுத்தி விடாத, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியில் எங்களை செலுத்தி விடாத என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம் இல்லையா? இந்த துவா யாரை குறித்த வசனமாகும்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிக்கும் வசனமாகும். அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவர்கள் என்றால் யூதர்கள், வழி தவறி சென்றவர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களையும் சில நல்லவர்கள் முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அல்லாஹ் அவர்களை பற்றிய வார்த்தை கொஞ்சம் சாஃப்டா பயன்படுத்துறான். யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது திட்டவட்டமாக உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், யா அல்லாஹ் இவர்களை மாறி எங்களை ஆக்கி விடாதே என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் துஆ செய்வதற்கு இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு காலத்துல சிறந்த சமுதாயமாக இருந்தவர்கள் எதன் காரணத்தினால இப்படி மாறி சென்றார்கள்? அதற்கு காரணம் அவர்கள் தொடர்ந்து நபிமார்களுக்கு மாறு செய்து கொண்டு இந்த உலக ஆசையினால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்து கொண்டு ஒருபடி மேலே போய் அவர்களுக்கு மாற்றமாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நபிமார்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வரம்பு மீறல்கள் இருந்தது. அதன் காரணத்தினால ஒரு கட்டத்திற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துரிபத் அலைஹிம் தில்லத்து வ மஸ்கனா, வறுமையையும் இழிவையும் அவர்கள் மீது சாட்டினோம் என்று கூறுகிறார். அவர்கள் மீது வறுமையும் இழிவும் சாட்டப்பட்டு நாடோடிகளாக இந்த பூமியிலேயே நாடற்றவர்களாக அலைந்தார்கள் என்கிற வரலாறை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அந்த சமுதாயம் இன்றைக்கு நவீனங்கள்ல முன்னேறி அல்லாஹ் அவர்களுக்கு பூமியில அநியாயக்காரர்களுக்கு எல்லா விதமான வாசல்களையும் திறந்து விட்டிருக்கிறான். அதற்கான காரணம் என்னவென்று சொல்லுகிறேன். ஆனால் இந்த அல்லாஹுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற பிறகு அவர்கள் இந்த பூமியில எந்த அளவிற்கு நாசத்தை சந்தித்தார்கள் என்றால், ஹிட்லருடைய காலத்துல கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட சமுதாயமாக இந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதற்கு காரணம் என்ன? ஹிட்லர் என்பவன் ஒரு கருவி, அவனுடைய கைகள்ல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்க நாடினால், அவனுக்கு மாறு செய்யக்கூடிய சமுதாயத்திற்கு வேதனையை இறக்க நாடினால் யாருடைய கைகள் மூலமாகவும் அவர்களுக்கு அழிவை கொண்டு வருவான். அப்ப ஹிட்லரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு பெரிய நாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்திய வரலாறை நாம வரலாறுகளில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு எந்த காலத்தினுடைய அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தார்கள். அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சமுதாயமாக இருந்தார்கள். அதற்கு முன்னால் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு எளிதில் இவர்களுக்கு எதிரான ஆயுதத்தை எடுக்கவில்லை. முடிந்த அளவிற்கு இவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது. இவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரிச்சுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டும் நிராகரித்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுத்தமாகவே ஏற்கவே இல்லை. அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் இதுதான். ஆனால் இவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்ன? ஒவ்வொரு தூதர்கள் அனுப்பப்பட்டு மாறு செய்யப்பட்ட பின்னரும் அடுத்த தூதரை வரும் பொழுது இவர்களுக்காவது கட்டுப்பட்டு நடங்க, இவர்களுக்காவது கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பணிக்காக உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு தூதர்கள் விஷயத்திலும் அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் அதுதான். உங்களுக்கு பின்னால எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் வருவாரு, அவர்களை ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்களை அல்லாஹ் மூர்ச்சையாக்கிய சமயத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ் இவங்களை அழிச்சிட்டினா பூமியில உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது என்கிற மாதிரி துஆ செய்கிறார்கள்.
அதே போல எங்கள் அறிவியினர்கள் செய்த காரியத்திற்காக எல்லாரையும் நீ அழிக்க நாடுகிறாயா என்று அந்த சமுதாயத்திற்காக துவா செய்த காரணத்தினால அவர்களை அல்லாஹ் மீண்டும் மன்னித்து நேர்வழிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் வருவாரு, அவரை நீங்கள் பற்றி பிடித்து அவருடைய பணிக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அப்படி இருந்தா நீங்க மறுமையில வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்தான். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு உடனடியாக யூதர்களை எதிர்க்கவில்லை. இயன்ற அளவிற்கு வேதக்காரர்களோடு நெருக்கமாக இருந்தார்கள். எல்லா விதமான விஷயங்களிலும் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு ஒத்துமையோடு நடப்பதையே அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் எப்பொழுது இந்த யூதர்கள் தொடர்ந்து இந்த தூதரை தூதர் என்று தெரிந்து கொண்டே அந்த குலப்பெருமையின் காரணத்தினால, பொறாமையின் காரணமாக முரண்பட்டு, என்னுடைய குலத்திலிருந்து தூதர் வந்தா தான் நான் ஏற்பேன் என்கிற மாதிரி சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலை நிராகரிப்பிலேயே நிலைத்திருந்த காரணத்தினால தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவர்களுக்கு எதிரான ஆயுதத்தையே தூக்கினார்கள். எந்த அளவிற்கு என்றால், யூதர்களுக்கு எல்லா விஷயங்களும் மாறும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எந்த ஒரு சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹுடைய ரசூல் இப்படி சொன்னதில்லை. யூதர்களுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த யூத சமுதாயம் என்பது அல்லாஹுடைய கோபத்தை பெற்ற சமுதாயமாக இருப்பதற்கு காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்து அதற்கு முன்னாலும் சரி எல்லா இறை தூதர்களுக்கும் இவர்கள் மாறு செய்த சமுதாயமாக இருந்தார்கள். தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல பல்வேறு அருட்கொடைகள் மூலமாக இவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால், எந்த சமுதாயத்திற்கும் காட்டாத அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு காட்டினான். அவர்களிடத்துல வாக்குறுதி வாங்குவது கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திடத்துல பையத்து வாங்கினாங்க இல்லையா, அவங்க பையத்து வாங்கினது ஒரு மரத்தடியில வச்சு. மூசா நபி சமுதாயத்திடத்துல அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான், பையத்து வாங்கினான். அது எப்படி? தூர் மலையை அவருடைய கண் முன்னால தலைக்கு மேல் அல்லாஹ் உயர்த்திட்டான். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மலை கண் முன்னால உயர்த்தப்பட்டு ஒரு அற்புத காட்சியை கண்டார்கள். அதன் மூலமாக அவர்கள் வாக்குறுதி வாங்கப்பட்டார்கள். அதை பார்த்து மாறு செஞ்சாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கென்று ஒரு தாய்நாடு, ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெற்றி கொள்வதற்காக பல தலைமுறைகளாக ஃபிரௌனிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த சமுதாயத்தை மீட்டெடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி அழைத்து செல்லுகிறார்கள். செல்லுகின்ற வழியெல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் காட்டப்படுகின்றது. மேகங்களால் அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு நிழலாட செய்கின்றான். அந்த சமுதாயம் தண்ணீர் கேட்கின்றது. நாம தண்ணீர் கேட்டால் என்ன செய்வோம்? நாம அதற்கான உழைப்பை கொடுத்து போர் போட்டு தண்ணீர் எடுக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்படி தண்ணீர் வழங்கினான்? பாறையில இருந்து நீரூற்றுக்கள், பாறையில மூசாவை நீங்க அடிங்கன்னு சொல்லி 12 ஒவ்வொரு குலத்தாருக்கும் ஒவ்வொரு நீரூற்றை அல்லாஹ் கண் முன்னால பாறையில இருந்து நீரூற்றை உண்டாக்கி காட்டினான். அவர்கள் காப்பாற்றப்பட்ட சம்பவமே மிகப்பெரிய ஒரு அற்புதம். கடல் புலந்து காப்பாற்றப்பட்ட சம்பவம், அவர்களை பல தலைமுறைகளாக கொடுமைப்படுத்தி வந்த ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம். இவ்வளவு அற்புதங்களை அவர்கள் கண்ட பிறகும் கூட தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் தொடர்ந்து மாறு செய்து கொண்டு இறுதியில் அவர்களில் ஒரு சாரார் காளை கன்றை கடவுளாக எடுத்து முழுமையாக குஃப்ரின் பக்கம் செல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் வந்தார்கள். இப்படி தொடர்ந்து அவர்கள் மாறு செய்து கொண்டே இருந்த காரணத்தினால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது வறுமையும் இழிவும் சாட்டப்பட்டது என்று சொன்னால், அதனுடைய நிலையைத்தான் அவர்கள் குறிப்பிட்ட காலம் அனுபவித்தார்கள். அப்ப தொடர்ந்து ஒரு சமுதாயம் மாறு செய்து அவர்களுக்கு வேதனைகள், சோதனைகள், நோய்களும் எல்லாம் இறக்கப்பட்டும் கூட அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை என்றால் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நம்முடைய உபதேசங்களை மறந்து வாழ்ந்து பல்வேறுபட்ட வேதனைகளை அவர்கள் கொடுத்தும் கூட திருந்தவில்லை என்றால் அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? உடனடியாக அவர்களை பிடித்து விட மாட்டான். வானம் பூமி வற்றினுடைய எல்லா விதமான வாசல்களையும் நாம திறந்து விடுவோம். அவர்கள் தன்னுடைய போகங்கள்ல துளைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு யூதர்கள் விடப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்களே. ஒரு காலம் வரும், அன்றைக்கு யூதர்கள் உடனான போர்க்களங்கள்ல யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். எப்படி ஒரு காலத்துல தாய்நாடற்றவர்களாக இருந்தார்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இவர்கள் வருவார்கள். எப்படி இன்றைக்கு பாலஸ்தீனர்கள் தன்னுடைய எல்லா விதமான உடைமைகளையும் உயிர்களையும் இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி நிலைக்கு இவர்கள் வருவார்கள். எந்த அளவிற்கு என்றால், முஸ்லிம்கள் இவர்களை விரட்டி விரட்டி அடிப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் போய் ஒளிந்து கொள்வார்கள்.
அப்பொழுது ஒவ்வொரு மரமும் கற்களும் பேசும், யா அப்தல்லா, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று பேசும். அதற்கு ஒரே ஒரு மரத்தை தவிர என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். கியாமத் நாளினுடைய அடையாளமாக இந்த போர்க்களங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற சமுதாயமாக, இறுதி காலத்துல இழிவுபடுத்தப்படக்கூடிய சமுதாயமாக இவர்கள் இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அநியாயங்களை செய்யக்கூடிய, எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய அநியாயத்துல நீ குறிப்பிட்ட காலம் நீடித்து இரு என்று விட்டு வைத்திருக்கிறான். இறுதி காலத்துல இவர்கள் அடித்து விரட்டப்படும் பொழுது எந்த ஒரு உலகமும் கேள்வி கேட்காத அளவிற்கான அநியாயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு காரணம் அந்த நாளுக்காக தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹுடைய கோபத்தை பெற்ற சமுதாயமாக இவர்கள் மாறியதனுடைய காரணம் என்ன? தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து உலகத்துல சுகபோகமாக வாழணும், உலகத்துல இன்பமாக வாழணும் என்கிற அந்த ஆசை என்பது எல்லா விதமான மறுமை நினைவே விட்டு இவர்களை தூரமாக்கிய காரணத்தினால உலக இன்பங்கள்ல அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ, வட்டி, மது, உபச்சாரம் என்று சொல்லி எதையெல்லாம் மனிதர்களுக்கு குழப்பம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் என்று ஹராமாக்கி இருக்கிறானோ, அது எல்லாத்திலும் இவர்கள் நிலைத்திருக்கக்கூடிய காரணத்தினால தான் இவ்வளவு கோபத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக இவர்கள்ல இருந்த சில நல்லடியார்கள் அல்லாஹுக்கு முழுமையாக கீழ்ப்படியக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருந்த காரணத்தினால தான் அவர்கள் அல்லாஹுடைய உதவியை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த ஒரு படிப்படையை நாம பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹுக்கு எல்லா விவகாரங்களிலும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். முன் சென்ற சமுதாயத்தினரை போல் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நாம ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது என்கிற அளவிலே நம்முடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் அமைத்து கொண்டு முழுமையாக அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்த அடியார்களாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன்னாஸ் அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுவாக அல்லாஹுடைய கட்டளைக்கு மனிதர்கள் அறியாமையினால் மாறு செய்வது என்பது ஒரு நிலை. அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே பல்வேறு விஷயங்கள்ல இன்றைக்கு மாறு செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு கடமையான தொழுகையின் விஷயத்தில் கூட அலட்சியமாக இருந்து கொண்டு இந்த உலக மோகங்களின் பக்கம் சாய்ந்தவர்களாக வாழ்வது, உலகத்திற்கு எதற்காக வந்தோம் என்கிற நோக்கத்தை மறந்து உலகத்தில் செல்வம் சேர்ப்பது, குடும்பங்களோடு சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்வது, இது மட்டுமே நோக்கம் என்பது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தொழுகையில் கூட ஈடுபாடு இல்லாதவர்களாக இன்னபிற அன்றாட வாழ்வியல் விஷயங்கள்ல குர்ஆன் சுன்னாவின்படி நடக்காமல் முன் சென்ற சமுதாயத்தை காப்பிடித்து அவர்களுடைய கலாச்சாரத்தில் ஊறி துளைப்பதையே ஒரு கௌரவமாக கருதக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் முன் சென்ற சமுதாயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு நாமெல்லாம் மாறி போயிருக்கிறோம். இப்ப இதிலிருந்து நாம எச்சரிக்கையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்ல நம்முடைய குடும்ப நிர்வாகமாக இருக்கட்டும், பொருளாதார தேடலாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலும் நம்முடைய உலக வசதிகளை மேம்படுத்தி கொள்வதாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலும் ஹராம் ஹலால் பார்த்து தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போல ஒரு காலம் வரும், அன்றைக்கு மனிதன் அவன் அடைந்து கொள்ளக்கூடிய செல்வம் ஹராமா ஹலாலா என்பது பற்றி கவலைப்பட மாட்டான். துன்யாவுக்காக இந்த தீனை விட்டு விடுவான், மார்க்கத்தை விட்டு விடுவான் என்று சொன்னார்களே, அந்த மாதிரி நாம இருந்தோம் என்று சொன்னால் முன் சென்ற சமுதாயத்தினருக்கும் நமக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாதது போல் ஆகிவிடும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இது போன்ற வரலாறுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுவதே அதனை படித்து படிப்பினை பெறுவதற்காகத்தான். திருமறை குர்ஆன் உடனான தொடர்பு மட்டும்தான் நம்மை சரியான நேரிய வழியில் செலுத்தும் என்பதை புரிந்து கொண்டு சரியான மார்க்கத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்றால் முதலில் மார்க்கத்தை படிப்பதற்கும் பயான்களை கேட்பதற்கும் ஆக்கங்களை வாசிப்பதற்கும் நாம நேரம் ஒதுக்க வேண்டும். அதுதான் தொடர்ந்து நம்மை அல்லாஹுடைய நினைவிலேயே வைத்திருக்கும். அந்த அல்லாஹுடைய நினைவு தான் நம்மை நேர்வழியிலேயே வைத்திருக்கும்.
அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம வாழ்ந்தோம் என்றால் பல வழிகளில் வழிதவறி சென்று விடுவோம் என்பதை நினைவில் கொண்டவர்களாக அனைத்து விதமான விவகாரங்களிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு முன் சென்ற சமுதாயத்தினர் போல இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.